Hello friends, welcome to Lia Lifestyle channel. Video clip போறதுக்கு முன்னாடி ரெட் கலர்ல இருக்க subscribe பண்ணி press பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க bell icon-ஐ click பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம போற new videos notifications வரும். வாங்க இன்னைக்கு ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போறோம். cornegg fritters எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் அதுக்கு தேவையான பொருள் எடுத்து வச்சுக்கலாம். வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை, ஒரு பல் பூண்டு வச்சிருக்கேன். அதே மாதிரி வந்துட்டு காணை வந்து உதுத்து வச்சிருக்கேன். ஒரு வெறும் வடை சட்டியில் வந்துட்டு காணை வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஆயில் எதுவும் சேர்க்க வேணாம். எண்ணெய் எதுவும் ஊற்றாமல் வெறுதாக வந்து வறுத்து எடுத்து வச்சுக்கலாம். அது நல்லா வறுப்படணும். அப்போ தான் நம்ம வந்து ஃப்ரிட்டர்ஸ் செய்கிறதுக்கு இருக்கும், ஈஸியாக இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து காணை வந்து வேக வச்சு கூட வச்சுக்கலாம். இன்றைக்கி 3 முட்டை எடுத்து வச்சுருக்கிறேன். 3 முட்டையை நல்லா பீட் பண்ணிக்கோங்க. அதில் வந்து தேவையான நம்ம நறுக்கி வச்சுருக்க வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை, பூண்டெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து நல்லா அதை மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து 1 ஸ்பூன் பெப்பர் ஆட் பண்ணிக்கோங்க. பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். பெப்பர் கொஞ்சம் கம்மியாகவே ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதில் வந்து நம்ம கார்ன் வந்து நல்லா ஆறின பிறகு அதில் சேர்க்கணும். அப்படி இல்லை அப்படின்னா முட்டை வந்து பொரிஞ்சிடும். சூடோடு சேர்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் கார்னை ஆற வச்சுருக்கலாம். ஆற வச்ச பிறகு இந்த முட்டையில் வந்து கார்னை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ கார்ன் நல்லா ஆறிடுச்சு. ஆறின பிறகு நான் முட்டையோடு ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இதில் வந்து கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து மைதா கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி கார்ன்ஃப்ளவர் தான் ஆட் பண்ண போகிறேன். சோள மாவு 2 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் ஒரு நல்ல பைண்டிங் கன்சிஸ்டன்சிக்கு வரும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். முட்டையோட ஸ்மெல்லு இல்லாமல் இருக்கிறதுக்காக கொஞ்சமாக மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு இதுக்கு தேவையான மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் முட்டை ஸ்மெல் வராது. ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு தோசை தவாவில் வந்து கார்ன் ஃப்ரிட்டர்ஸ் செஞ்சு எடுத்துடலாம். நீங்கள் முட்டை ஆட் பண்ணாமல் மெருதாக கூட செய்யலாம். ஆனால் முட்டை ஆட் பண்ணிங்கன்னா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வந்து ஒரு தோசை சட்டி வந்து காஞ்சிட்ருக்கு. அதில் 1 ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கோங்க. நெய் தடவி விட்டுடலாம். எண்ணெய் எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்து நம்ம வந்து கார்ன் ஃப்ரிட்டர்ஸ் வந்து கலக்கி வச்சுருக்கிறத வந்து ஊற்றிடலாம் தோசை சட்டியில். இதை வந்து நம்ம ஊற்றி விட்டு நல்லா தடவலாம் முடியாது. ஊற்றின மணிக்கு பேன் கேக் செய்வோம்ல, அது மாதிரி வந்து மாவு வந்து ஊற்றின பிறகு அப்படியே தான் வச்சுருக்கணும். பரப்பிலாம் விட முடியாது. அதே மாதிரி ஊற்றி நம்ம வந்து நல்லா கிறிஸ்பியாக வந்தோடனேயுமே திருப்பி போட்டுடலாம். இப்போ நல்லா ஒரு பக்கமாக வந்துருச்சு, நல்லா செவந்து வந்துருச்சு. அடுத்த பக்கம் திருப்பி போட்டுடலாம். இதே மாதிரியே நம்ம எல்லா கார்ன் ஃப்ரிட்டர்ஸும் ஒவ்வொன்றா ஊற்றி செஞ்சிடலாம். இது மாதிரி நீங்கள் ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுத்தீங்கன்னா உங்கள் குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த கார்ன் ஃப்ரிட்டர்ஸ் செய்கிறதுக்கு நமக்கு எதுவுமே எக்ஸ்ட்ரா வேறு பொருள் தேவைப்படல. வீட்டில் இருக்கிறத வச்சே செஞ்சிடலாம். கார்ன் மட்டும்தான் நீங்கள் வாங்கணும். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். இதுக்கு வந்து சைட் டிஷ்க்கு வந்து நம்ம டொமேட்டோ கெச்சப் வச்சுக்கலாம். நம்மளோட கார்ன் ஃப்ரிட்டர்ஸ் ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.